10 பேர் இருப்போம் சுத்தி. அந்த 10 பேரும் எங்களுக்கு ஷார்ட் இல்லாத டைம்ல வந்து சில நேரங்கள்ல வந்து அங்க ஃபேக்டரி ஒர்க் நடந்துட்டு இருந்ததுன்னா ஒரு ஷூட் பண்ண முடியாது, அவங்க வேலையை பாதிக்கும்ன்றதுனால. அப்ப அந்த 10 பேரை சுத்தி அண்ணனை சுத்தி தான் உட்காந்துருப்போம். ஒரு தாளம் போட்டுட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சா வந்து கிளாப்ஸ் கிழியோங்க. நாங்க நிறைய ஒன்ஸ் மோர்லாம் கேட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர், ஒரு நடிகர். அது வந்து அதுக்கப்புறம் முதல்ல மனிதரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா சுத்தி இருக்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். சூப்பரா இருக்கும். ஏதாவது ஒரு பாட்டு மட்டும் சும்மா கேளுங்களேன். ஒரு நல்ல ஒரு சிச்சுவேஷன்ல உட்கார்ந்து இருக்கோம். இந்த சிச்சுவேஷன் நல்ல ஒரு ரூட்டா போட்டு நல்ல ஒரு பாட்டா போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கு. நான் சும்மா எல்லாம் சொல்லவே இல்லை, அப்படி இருக்கும். ஆசையா இருக்கும். ஓஹோ ரெடி. கும்பிட்டு விழுந்து கூப்பிடுறேன் குடும்ப நடத்த வாடி, அடி எம்பிட்டு காலம் தான் பொறுப்பேன் இறக்கமில்லையாடி. அட கும்பிட்டு விழுந்து கூப்பிடுறேன் குடும்ப நடத்த வாடி, அடி எம்பிட்டு காலம் தான் பொறுப்பேன் இறக்கமில்லையாடி. நம்ம வாழாத நாளெல்லாம் செலவில சேர்த்தி, நம்ம வாழ போற நாள் தாண்டி வரவில சேர்த்தி. உன் மனசுல என்ன பிடிச்சிருந்தா மாமான்னு சொல்லு, அடி என்ன உனக்கு பிடிக்கலன்னா போடான்னு சொல்லு. அட என்னாச்சும் சொல்லு ஏதாச்சும் சொல்லு, அடி என்னாச்சும் சொல்லு ஏதாச்சும் சொல்லு. அட கும்பிட்டு விழுந்து கூப்பிடுறேன் குடும்ப நடத்த வாடி, அடி எம்பிட்டு காலம் தான் பொறுப்பேன் இறக்கமில்லையாடி. யோசிச்சு பாருங்க, அப்படி பயங்கரமா கடுமையா வேலை செஞ்சுட்டு இருப்போம். அது கேப்ல எப்படி ஒண்ணு கேட்கும்போது ரெடி ரெடி ஷார்ட் ரெடி அப்படின்னு இட்லி ஏதோ ஒரு சாப்பிட்டு இருந்தோம் மலேசியாவில். இட்லி உடஞ்சி போச்சு. நான் பணம் ஆத்தாலும் சேர்ந்து சுட்ட இட்லி, நீங்கத்தையும் மாமாவும் சேர்ந்து வச்ச சட்னி. நான் அப்பனும் ஆத்தாலும் சேர்ந்து சுட்ட இட்லி, நீ அத்தையும் மாமாவும் சேர்ந்து வச்ச சட்னி. அடி உன்னை எடுத்து எம்எல்ஏ நானும் ஊத்திக்கவா, அடி 8 துண்டா உடஞ்சு கிடக்க சேர்த்துக்கவா. நான் சொல்றேன். ஆனா இந்த லிரிக் வந்து பயங்கரமா இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஹீரோ ஹீரோயின் சாங், ஒரு டூவெட், இது அப்படியே பயங்கரமான ஃபோக்காவை மாத்தலாம்.